சங்கீதங்களின் புஸ்தகம் 145:19. 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வசனம் குணமாய் சொல்லுகிறது, அவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்தார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்திலே நாம் 20 வாசிக்கின்றது, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறது. அவருக்கு யார் பயப்படுகிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய மன விருப்பங்கள் அது தேவனால் அவர்களுக்கு செய்யப்படும். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 65 பார்க்கும் பொழுது, அப்படி அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பேசும் பொழுதே கேட்பாராம். அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை தருகிற தேவன். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம், நினைக்கிற காரியம் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவன். அவருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அதை செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவேதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய மன விருப்பங்களை பார்த்து அதை அவர்களுக்கு செய்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி செய்து அடுத்து என்ன செய்கிறாராம், அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய கூப்பிடுதல். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தி. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச்சு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னேன். ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். அவர்கள் எதற்காக கூப்பிட்டாலும் சரி, அவர்கள் கூப்பிடுதல் அதை கேட்பார் ஆண்டவர். அன்றைக்கு பரிதுமையை கூப்பிட்டார், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இறங்கினவர். அவருக்கு பயந்தவருடைய கூப்பிடுதலுக்கும் அவர் இறங்குகிறார். அவருக்கு பயந்தவர்கள் எங்கு இருந்து கூப்பிட்டாலும் சரி, அவர்களுடைய கூப்பிடுதல்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டும். அவர் கேட்பார், அவருடைய ஜெபங்களை கேட்பார், அவர்கள் கூப்பிடுதலை கேட்பார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடாதவர் போல கடந்து போகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்களா? அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்ல, நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே தான் சொன்னார், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் அவர்கள் கூப்பிடுதலையும் கேட்கிறவராயிருக்கிறார்.
அடுத்து அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கூப்பிடுதலை கேட்கிறதோடு விட்டுவிடாமல் கேட்ட அவர் அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு என்றால் விடுதலை தருகிறவர். ரட்சிப்பு என்றால் அவர்களை பாதுகாக்கிறவர். ரட்சிப்பு என்றால் அவர்களை பராமரிக்கிறவர். சேதம் அணுகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், துன்பம் அவருடைய மேற்கொள்ளாதபடி, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாக்கிற தேவனாக நாளிலும் கூட ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடி அவருக்கு பயந்திருக்கிற உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்து உங்கள் கூப்பிடுதல்களை கேட்டு உங்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்மை அவர் ரட்சிக்கிறவர். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மையும் இன்றைக்கு ரட்சிப்பார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பயந்திருக்கிற உங்கள் எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற வல்லவர். உங்கள் கூப்பிடுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார்.